கார்த்திக் பாட்டுக்கு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து அவளதான் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு போயிட்டான். அவன் பேரை சொல்லி ரேவதி எவ்வளவு திட்டினீங்க. அந்த புள்ள பாவம். சக்தி போனதுல இருந்து ரேவதி நமக்காக எவ்வளவு கஷ்டப்படுறா, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. கொஞ்சமாவது அவளை நிம்மதியா விடுறீங்களா? அவ போனா இவ என்ன செய்வா? ஒவ்வொரு நிமிஷமும் நம்பாம ரேவதிய போட்டு படுத்து எடுத்துட்டு இருக்கீங்க. தாங்க முடியல என்னால. பயமா இருக்கு ரேவதிய பார்த்தா. ஒரு வார்த்தை எதிர்த்து பேசாம எல்லாத்தையும் வாங்கிட்டு நிக்கிறா. ஏன் அழகர் இப்படி மாறிட்டீங்க? ஏன் இப்படி சந்தேக பேய ஆயிட்டீங்க? உங்களை பார்க்கவே பிடிக்கல. ஏன் ரேவதி இப்படி டார்ச்சர் பண்றீங்க? எனக்கு வர கோவத்துக்கு படிச்சிருக்கீங்கல்ல, அறிவில்ல. சக்தி போனதுக்கு நானும் ஒரு காரணம் சொன்னீங்கல்ல, இப்ப சொல்ற கேட்டுக்கோங்க. ரேவதி எப்படியே டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாள் அவளும் எங்கேயாவது போயிடுவா. அதுக்கு ஒரு பையன் இருக்கணும்னு அவசியம் இல்ல. இந்த வீட்டுல இருக்க பிடிக்காம இருக்கிறதே போதும். அப்படி ஒண்ணு மட்டும் நடந்தது அன்னைக்குதான் நீங்க என்ன கடைசியா பாக்குறது. தாங்கறதுக்கு ஒரு அளவு இருக்கு. நீங்க லிமிட்டை தாண்டி போயிட்டே இருக்கீங்க. இது நல்லதுக்கு இல்ல. ஆபீஸ் எல்லாம் அங்கேயே முடிக்கிறது இல்லையா? இன்னைக்கு மத்தியானம் எல்லாம் ஒரே தலைவலி. இல்லன்னா அங்கேயே முடிச்சிருப்பேன். தலைவலிக்குதா? டாக்டரை பார்க்க போலாமா? ஏன், அவரை பார்த்தா தலைவலி போயிடுமா? உனக்கு இருக்கிற நக்கல் இருக்கு பாரு. இல்ல இப்பவும் தலைவலிக்குதான்னு கேட்டேன். இல்ல, ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே தூங்கி எந்திரிச்சு சரியா போயிடுச்சு. அப்ப சரி, சரியா போச்சுல்ல? அம்மா, கார்த்திகேயன் இன்னும் வீட்டுக்கு வரல? ஆபீஸ்ல இருந்து நான் வரும்போது இருந்தான். எங்கேயாவது வெளியில போயிருப்பான். மணி 8:30 நேரத்தோட வீட்டுக்கு வரலாம்ல? அவன் வயசுல சார் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்தீங்க? நாங்கெல்லாம் எங்க டெய்லி வீட்டுக்கு போனோம். அப்படியே சுத்திட்டே இருக்க வேண்டியதுதான். அப்ப அவனை மட்டும் கரெக்ட் டைமுக்கு வர சொன்னா எப்படி? அது பயம் தெரியாத வயசு. இப்ப அப்பான்னு ஒரு டென்ஷன் இருக்குல்ல. ஹாய்மா. வாடா. என்னம்மா ஆபீஸ் ஒர்க்கா? அப்படி என்னதான் பண்ற நீ? 100 ஆயுசு போ. 100 ஆயுசா? கார்த்திக், இனிமே காலேஜ் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தனா ஈவினிங் எங்கேயும் வெளியில போக கூடாது. என்னால பதில் சொல்ல முடியல. அவன் என்ன ஸ்கூல் படிக்கிற பையனா? வேற எங்கேயும் போகாம இருக்கிறதுக்கு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, பார்க்க போக தான் செய்வான். நாங்கெல்லாம் இவன மாதிரி வயசுல நடுராத்திரி தான் வீட்டுக்கு கதவே தட்டுவோம். இங்க என்ன நடக்குது ஒன்னும் புரியல. அதை விடு, நீ எங்க போயிட்டு வர? அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிமா. இன்னைக்கு நானும் ரேவதியும் ரெஸ்டாரண்ட்க்கு சாப்பிட போயிருந்தோம். நாங்க ஹோட்டல்ல இருக்கிறது அழகர் மாமா பார்த்துட்டாரு. அப்புறம் பார்த்துட்டு நேரம் வந்து எங்க கிட்ட பேசியிருக்கலாம்ல. எதுவும் பேசாம அவர் பாட்டு கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனோன்னு ரேவதிக்கு செம்ம திட்டு. சாப்பிட போனதுக்கேவா? அவன் இன்னும் திருந்தவே இல்லையா? நீ ஏன் கார்த்திக் கூட சாப்பிட போன? நீயும் சக்தி மாதிரி தான் பண்ண போறியான்னு திரும்ப திரும்ப கேட்டே இருந்திருக்காரு. அதுக்கு ரேவதி பயந்துகிட்டு கார்த்திக் வந்து வேற ஒரு பொண்ணை லவ் பண்றான், என்ன லவ் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்கா. இது வேறயா? மாமா அதை நம்பவே இல்லை. நான் போய் சொன்னாதான் நம்புவேன்னு சொல்லிட்டாராம். அங்கதான் போயிட்டு வரியா? உன்னையாவது நம்பினானா இல்லையா? சும்மா போய் சொன்னா நம்ப மாட்டாருன்னு தெரியும். என் காலேஜ்ல நிக்கிலான்னு ஒரு பொண்ணு புதுசா சேர்ந்திருக்கா. அவளை கூட்டு போய் இவளை தான் நான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே மாமா நம்பிட்டாரு. அப்பா தப்பிச்சிட்டோன்னு சொல்லி ரேவதி பயங்கர ஹாப்பி. எல்லாம் சரிதான். ஆனா இதனால அந்த பொண்ணு நிக்கலாக எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதெல்லாம் வராது. அப்படியே வந்தாலும் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிற பொண்ணு தான்.